உண்மையிலே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? ஆமென். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஏப்ரல் மாத வாக்குத்தத்தமாக கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு நல்ல ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இது பெரிய வாக்குத்தத்தமா பார்க்கணும். எத்தனை பேர் பாப்பீங்க? பெருசா பார்க்கணும். புரியுதா? அப்பதான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஏதோ சாதாரணமா கேட்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள் கேட்கும் போதே இந்த தேன் இந்த காதினில் உள்ள பாயிறது போல தெரியுது இல்ல? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிதான் பார்க்கணும். தேன் இன்ப காதினில் பாய்கிறது போல இருக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்கப்பா? அந்த மாதிரி சொல்றது எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கரெக்டு தானே? உண்மையிலே நீ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் வாயிலிருந்து வாங்குறது தானே நீங்க பாஸ்டிங் போடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொல்றீங்க. எல்லாமே எதுக்கு? இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட நீ விரும்புகிறபடி உனக்கு சொல்றது அவர் திருநாவில் இருந்து எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம எல்லாம் போராடுறோம், ஜெபிக்கிறோம், நிறைய என்னமோ பண்றோம். நான் அப்படிலாம் இல்ல பிரதர், எனக்கு அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை நடந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேரு? பரவாயில்ல, ஏப்ரல் 1 எனக்கு காது குத்துல பாருங்க. பரவாயில்ல, எல்லாம் உண்மையா தான் இருக்கு. வெரி குட். ஏப்ரல் 1 முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன ஏப்ரல்? பரவாயில்ல. அவர் விரும்புகிறபடி எனக்கு ஆகடவுன்னு சொல்றது யாருமே இங்க ரெடியா கைய தூக்கல. அப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு விருப்பங்கள் உலக தேவைகள் என்பது இருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம அதன் மத்தியிலும் நம்ம அவர் நோக்கி வந்திருக்கோம். அவருடைய விருப்பத்தையும் நம்ம கவனிக்கணும். கரெக்டா நான் சொன்னது. நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. பரவாயில்ல, எல்லாரும் விருப்பங்களை உடையவர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க. விருப்பமே இல்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லை. ஓகேவா? மொத்தத்துல எல்லாருமே நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற எல்லாருமே சரி, எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்கு. இந்த சின்ன பிள்ளைக்கு கூட விருப்பம் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு பாருங்க. அதனாலதான் இந்த வார்த்தைக்காக கடவுள்கிட்ட நம்ம தினமும் ஜெபிக்கிறோம். இது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், நான் என் குடும்பம் செழிப்பாயிடும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கரை சேர்த்துருவேன். கரெக்டா இல்லையா? இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். என்னென்ன இருக்குமோ லிஸ்ட் போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவேன், கரை சேர்த்துரும். அதுதாங்க அவங்க எல்லாரும் கரை சேர்த்துருவோன்றாங்க. எதுக்காக அது மாதிரி சொல்றாங்க? என்ன எல்லாம் சுனாமியில போயிட்டு இருக்கு குடும்பம், எப்படி இருக்கு? கரை சேர்த்துரும் நீ ஏன் சொல்றாங்க அடிக்கடி? ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரியல. நடுக்கடல இன்னும் சிக்கிக்கிட்டா மாதிரி கர்த்தர் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம கவலை? ஆமென், ஹல்லேலூயா. கரை சேர்த்துருவோன்ற அந்த வார்த்தையே நமக்குள்ள ஆல்ரெடி. நான் விசுவாச படகுல இருந்தாலும் என்னை யாருமே கீழே தள்ள முடியாது. இந்த உலகத்தை நீங்க கடல் போல பார்த்தாலும் கூட என்னை கீழே யாரும் தள்ள முடியாது. விசுவாச படகுல நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னை யாரும் கீழே தள்ள, நானா எழுந்து திமிரு பிடிச்சி கீழே உண்டாதான் உண்டு. அது வரல என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்களா? அப்பனா இந்த வார்த்தையின்படி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. அதனால்தான் இதை பெரிய ஆசீர்வாதமா பார்க்கணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட பெறறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பெறுவதற்கு நமக்கு ஒரு சில 3 பெரிய காரியங்களை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன சொன்ன? இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? அப்ப நம்மளும் நம்ம கிட்டே அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? பெரிய பெரிய காரியம். என்னது? காணிக்கையா? பெரிய காணிக்கைகளா? இல்ல. 3 இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற 3 பெரிய காரியங்களை அவர் பார்க்கிறார். இந்த லேடி கிட்ட அந்த 3 காரியங்கள் இருந்ததை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். அந்த காரியங்கள் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளையும் பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு அது வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன். நல்லா கவனிங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாதுங்க. எல்லாருக்குமே பொருந்துமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் எல்லாரையும் பார்த்து சொல்லிடுவாரா? இப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயங்களை நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டார். இப்போ பாருங்க, ஒருத்தன் நல்லா வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே எனக்கு நல்லா வட்டிக்கு மேல வட்டி விடணும், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகணும் ஆண்டவர் சொல்ல, அப்படியே சொல்லுவாரு. அப்ப எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் சொல்ல மாட்டார். நல்லா சண்டை மேல சண்டை போட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க கிட்ட நான் சண்டை பிடிக்கணும். ஏதாவது ஒரு நாள் சண்டை போடாம சில பேர் தூங்காம இருக்க மாட்டாங்க. நைட்டு சண்டை பிடிக்கணும் அவங்க கிட்ட. நான் விரும்புகிறபடி உனக்கு ஆகணும் அப்படியே சொல்லுவாரு. திருடன் வரான். ஐயோ இந்த வீட்டுல என்னது நீங்க நைட் லம்பான கிடைக்கணும், அதுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லுவாரா? அப்ப இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆமா, லம்பா. அப்ப நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகடவுன்றது யாரு எப்படி பெறுவார்? ஆண்டவர் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம எதுவுமே கொடுக்க மாட்டார். அப்போ இது நீங்க பெரிய ஆசீர்வாதமா பார்க்கணும். பாருங்க, ஆண்டவர் எடுத்து பார்வை இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகடவுன்னு சொல்லுவாரு. சில இடங்கள்ல ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாரு. என்ன சொல்? ஆனா இந்த இடத்துல இது ஸ்ட்ரெயிட்டாவே என்ன சொல்றது? விரும்புகிறபடி. அது சாதாரணமான விஷயம் கிடையாது.
அப்ப அது எப்படி நீங்க பார்க்கணும்? 3 பெரிய காரியங்களை அங்க வச்சிருக்கிறார் தெய்வம். அது அந்த 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 சம்பவத்துல இருக்கு. அது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த லேடி கிட்ட இருக்கிற அந்த காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக தெய்வம் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இதன்படி ஸ்ட்ரைட்டாவே ஆசீர்வதிச்சாரு. நீ விரும்புகிறபடி. அப்ப அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் விருப்பம். நோட் பண்ணீங்க. முதலாவது எல்லாமே நோட் பண்ணீங்க. பெருசா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெரிதளவுல உங்க விருப்பம் இருக்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? வாஞ்சை, விருப்பம். கண்டிப்பா அவர்கிட்ட போனா எனக்கு விடுதலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை, அந்த விருப்பம் முதல்ல வேணும். அப்புறமா தான் நம்பிக்கைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் விருப்பம் தான் நீ உங்க நம்பிக்கை உங்களுக்கு வரும். விருப்பமே இல்லாம நம்பிக்கை உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வாஞ்சி அந்த அம்மா கிட்ட எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் மத்தேயு 15 எடுங்க. யாரோ எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காங்க, யாரோ சொல்லியிருக்காங்க இயேசுநாதரை பத்தி, அல்லது இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கலாம். அந்த தீரு, அந்த வசனம் வாசிக்க, தீரு சீதோன் திசைகள்ல ஒரு முன்னாடி வந்து இங்க அற்புதங்கள் நடத்திருக்கலாம், அல்லது காது வழியாக கேள்விப்பட்டிருக்கலாம் இஸ்ரவேலில் அவர் நடத்தின அற்புதங்கள். நீ எடுத்து வாசிங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. எங்கேயோ எப்பவோ யார் மூலமாவோ காதுல வாங்கின அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விருப்பம் வந்து, தன்னுடைய மகள் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாளே, எப்படியாவது போனோன்ற அந்த ஆர்வம், அந்த ஆவல். அதுக்கு தான் இங்கிலீஷ் என்ன சொல்றது? இந்த டிசைர் சொன்னோம்ல, அது என்னது? டிசைரா? அது அந்த விருப்பம், அந்த ஒரு ஏக்கம். அது ஏக்கம்ன்றது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? ஏக்கம். என்னை வந்து அவர்கிட்ட போனாதான் எனக்கு தீர்வு கிடைக்கும். அவர்கிட்ட போனாதான் ஒரு வார்த்தை அவர் சொன்னாதான் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு விருப்பத்தை அந்த அம்மா வெளிப்படுத்தினாங்க. அதுதான் இன்னைக்கு முதல்ல நமக்கு வேண்டப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு தான் நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நமக்கு தேவைப்படுகிற முதல் விஷயம் என்ன? பெரிய விஷயம் என்ன? விருப்பம். இந்த அம்மா பாருங்க, கேட்டுட்டு அப்படியே காது வழியா கேட்டுட்டு வீட்டிலே இல்லை, என்னையும் தேடி ஆண்டவர் வருவாரெல்லாம் வீட்டில் உட்காரல. எப்படி இருக்கிறாங்க? யாரை தேடி வந்தாங்க? முதல்ல தேடி ஆண்டவர் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி, ஐயோ நம்ம ஊருக்கு வந்துட்டார்ப்பா, நான் என்ன பண்ண போறேன்? ஓடி போய் அந்த இயேசுநாதர்கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடி போற அந்த ஆர்வம் தான் முதல்ல நமக்கு வேண்டும். அந்த ஆர்வம் இன்னைக்கு வந்த ஒருவரோட இருக்கா? உங்க விருப்பங்கள் குறைந்து இருக்கிறதா? காலதாமதமா உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு காலதாமதமாகும் போது உங்களுடைய விருப்பங்கள் குறைகிறதா? நிறைய பேருக்கு அப்படிதான் குறைஞ்சு போயிருக்கு. கரெக்டா? பாருங்க, இன்னொரு உதாரணம் காட்டுற மாதிரி. அப்போ சொல்லிட்டு தான் இதை உங்களுக்கு சொல்றேன். 38 வருஷம் ஒருத்தர் நடக்க முடியாம அது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு டச் பண்ண ஒரு காரியம். அம்மா போன நம்ம இதில் தியானிச்சோம்ல, ஒன்றாவது வாக்குத்தத்த ஆராதனை கொஞ்சோண்டு தியானிச்சு. அதை நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுங்க. எனக்கு அந்த விருப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. God expected, நம்ம வந்து எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட அந்த விருப்பம். நீ விரும்புறியா? 5:1 இருந்து வாசிமா. அவைகளிலே குருடர், சப்பானிகள், தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 நோட் பண்ணீங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே பாருங்க படுத்திருந்த அவனை அவனை நோக்கி, இதுதான் நீங்க கோடு போட்டுக்கணும், சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்பு. விருப்பம் இருந்தாதானே குணம். நான் விரும்புறபடி உனக்கு ஆக கடவுதுன்னா ஃபர்ஸ்ட் நீ விருப்பங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறியா? 38 வருஷத்துல தேய்பிற அடைஞ்சதா அவருடைய விருப்பம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே தான் இருக்கு. நீ கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதை சொல்றாரு பாருங்க. எவ்ரி டைம் தேவதூதன் இறங்கி அந்த இடத்துல குளத்தை கலக்கும் போது எவ்ரி டைம் அவர் வந்து அங்க பாக்குறாரு, நடக்கிற அற்புதத்தை. அவர் எப்படி ஆயிடுறாரு? பார்த்து 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 அப்படியே உட்கார்ந்து இல்லை, அவ்வளவுதான். 38 வருஷங்க சும்மா இல்லை. அவருடைய விருப்பத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா எவ்வளோ? கொஞ்சம் கூட குறையலங்க. அவர் என்ன போடப்படுது பாருங்க. நான் போகிறதுக்குள்ள எவ்ரி டைம் he tried fail right போற அங்க என்ன போட்டு பாருங்க. எங்க இருக்குது? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா சகல வசதிகளும் இருக்கு. ஷேர் ஆட்டோல இருந்து எல்லாமே அப்படியே பாதத்தை தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய வசதிகள் உள்ள வந்துருச்சு இந்த உலகத்துல. இந்த மனிதருக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனாலும் கூட he tried. கடவுளை நோக்கி என்ன பண்றாரு? அந்த இடத்த எனக்கு அற்புதம் நடக்குது, அந்த இடத்துக்கு நான் என்ன பண்றது? வாஞ்சையை எப்படி வெளிப்படுத்துறாரு? போறாரு, பட் முடியல.
அவரால் என்ன பண்ண முடியல. ஆனா அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் விசுவாசத்துல குறைஞ்ச ஆள் கிடையாதுங்க. அந்த விருப்பத்துல அவர் அதிகமா இருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் அந்த விருப்பத்தை இன்னும் கூட குறைஞ்சிச்சான்னு வந்து ஒரு வார்த்தை கேட்க, நீ விரும்பு. ஆனா அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவன் விசுவாசம் இன்னமும் குறைய அப்படியே இருக்குது. ஆண்டவரே தூக்கிட்டு போய் விடுறதுக்கு இன்னைக்கு அப்படிதான் நாம அந்த மாதிரி ஏதாவது தடை பண்ண இருக்கிறாங்களா கடவுளுடைய சமூகத்துக்கு வருவதற்கு? இந்த ஆள் நடக்கவே முடியாத ஒருத்தர் கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தரை அந்த அந்த குளத்துக்குள்ள போகணும்னா, குளம்னா ஒரு சமூகம்னு வச்சுங்க, அங்க போகணும்னு துடிக்கிறார் அவரு. ஆனா பாருங்க கர்த்தரே நேரடியா இறங்கிட்டாருங்க. கரங்களை தட்டி தேவனை அந்த மாதிரி படுத்தலாமா? இதுதாங்க படுத்த படுக்கையா இருக்கிற மனுஷன் யாருமே தூக்கிட்டு போறல. இந்த உலகத்துல யாருமே எனக்கு இல்லை நான் தூக்கிட்டு போய், ஆனா எனக்கு மனசுல ஆர்வம் இருக்கு. நீங்க கவலை, உங்க ஆர்வத்தை கடவுள் பார்த்து உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க. நீங்க வயதாயிட்டதுனால வியாதி நிமிஷம் உங்களை ஒதுக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்க பக்கத்துல தெய்வம் உங்க கூட இருக்கிறாரு. தனிமைப்படுத்தினா நீங்க நினைக்கிறேன் நீங்க இந்த உலகத்துல தனிமையாவே நீங்க இல்ல. நீ பயப்படாதே, நான் ஒண்ணுனே. அதனால நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை கேட்கறீங்க. அந்த வார்த்தைகளுக்கு இன்னொரு அர்த்தம்னா ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியான ஒரு ஜீவ தண்ணீர். உங்களுக்குள்ளவே அந்த தண்ணீர் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுக்குள்ளவே கலக்கப்படும். அது ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து இது பண்ணல. நீங்க ஆலயத்தை தேடி வரும்போதெல்லாம் வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் தண்ணீரால நீங்க நிரப்பப்படுறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்குள்ளவே அது ஆவியானவர் கூட இருக்கிறார். உங்களுக்குள்ளவே அது கலக்கப்படணும்னா நீங்க முதல்ல உங்களுக்கு தேவை என்னது? விருப்பம். இப்ப கர்த்தர் வந்து விருப்பத்தை நீங்க வார்த்தைகளை கேட்கறீங்க, நிறைய கேட்கறீங்க. நீங்க வார்த்தை தான் அந்த குளம், அந்த தண்ணி எல்லாமே எது? நீங்க வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளவே எது என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அந்த ஸ்திரீ கிட்ட, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணி நீ குடிக்கும் போது உனக்குள்ள அது என்னைக்குமே ஊறுகிற ஜீவ தண்ணீரா இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளவே அந்த வார்த்தை இருக்குன்னா அப்போ அந்த விடுதலை, நீங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்க. அப்ப அந்த வார்த்தை அது நிறைவேற்றாதான்? கர்த்தருடைய வார்த்தை போய்க்குமா? உங்களுக்குள்ளவே இருந்து உங்களுக்கு அந்த வார்த்தை நீ விரும்புகிறாயான்னு முதல்ல கேட்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல ஏப்ரல் மாசத்துல நம்ம நோக்கி கேட்கறது, நீ விரும்புகிறாயா மகனே மகளே? உன்னுடைய பெரிதான விருப்பத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். இந்த மனிதர்கிட்ட இருந்து எப்படி வெளிப்படுச்சு பாருங்க. எவ்ரி டைம் he tried but failure. பட் ஆனா கர்த்தர் அவர் வந்து கர்த்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. இன்னைக்கு இந்த லேடி கிட்டயும் அப்படிதான். உங்க விருப்பங்கள், அந்த விருப்பம் கொஞ்சம் கூட குறையல. எங்கேயோ கேள்விப்பட்டு போய் எப்படியாவது அவர்கிட்ட விடுதலை வாங்கிட்டு வரணும்னு போறாங்க பாருங்க. வாங்கிட்டாங்களா இல்லையா? நல்லா கவனிங்க. சில பேருக்கு வந்து 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா விருப்பங்கள்லாம் குறைஞ்சிரும். இப்போ நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஒரு எய்ம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுடைய விருப்பம் என்னது? ஐஏஎஸ் படிக்கணும். நாளடைவில் அது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு நான் பிகாம் படிச்சு ஒரு வேலையில போனா போதும் அப்படின்னு விருப்பங்கள் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? அது சரியானதா? உங்க இலக்கு மாறிடுதா இல்லையா? உங்களுக்கு கடவுள் வாக்களிச்சிருக்காரு, நான் ஒன்னு ஐஏஎஸ்ஆ ஆக்குவான்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிள். நாளடைவில் அது தள்ளிக்கிட்டே போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க விருப்பம் குறைஞ்சு, ஆண்டவர் இது நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் பரவாயில்ல எனக்கு ஒரு பிகாமாவது படிச்சு என்ன பண்றேன், நான் ஏதாவது ஒரு வேலையிலையாவது ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அது விருப்பம் குறைஞ்சிருதா இல்லையா? ஆண்டவர் கேட்பார், நீ விரும்புகிறாயா? அப்போ உங்க வாழ்க்கையில் அந்த விருப்பங்கள் நிறைவேறணும்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்? அந்த விருப்பத்தை குறைச்சிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஒருவேளை நீங்க எந்த தேவைகளோடு இங்க வந்தாலும் அந்த தேவைகளுடைய மதிப்பை நீங்க குறைக்காதீங்க. உங்களுக்கு வாக்களிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார். கரெக்டா தட்டி தேவை நம்ம பயன்படுத்தலாமா? ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும். ஆபிரகாம் அப்படிதான் கேட்டாரு, எனக்கு வந்து வாக்குத்தத்தம்லாம் இனிமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி பொழுது ஆண்டவரே, எனக்கு இந்த இவரு எனக்கு புத்திரனா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து குறைச்சி மதிப்பிடுறாரு. ஆனா தெய்வம் என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு ஈசாக்கு வருவானா? வருவாங்க. அல்லேலூயா. நீ விரும்புகிறதுக்கு சொன்னதுதான். நீ விரும்புகிறபடி உனக்கு முதல்ல எனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், நான் உன் சந்ததியே பெருக பண்ணணும் சொன்னதுதான். கரெக்டா இல்லையா? அவர் மாத்த மாட்டார். அப்போ உங்க விருப்பங்களே அவர் பார்க்கிறார். அந்த விருப்பங்களை ரொம்ப ரொம்ப பார்க்கிறார். ஒரு சின்ன பிள்ளை கூட ஒரு அம்மா கையில வந்து அவங்க அங்கிள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படிதான் அந்த லேடி கிட்ட சுத்தி அவங்க சீடர்கள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அம்மா ஜீசஸ் ஒரு தாயிலும் கூட தான் ஜீசஸ் இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்றாங்க? விடுதலை அவர் கையில இருக்கு. ஒரு சின்ன குழந்தைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க அம்மா வச்சிருக்கிறாங்க, அங்கிள் பக்கத்துல சுத்தி நிக்கிறாங்க. அங்கிள் அதை வாங்கி கொடுங்க கேட்பா. அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி வேண்டிட்டு அம்மா போக்கு காமிச்சான்னு வச்சுங்களேன். அந்த சின்ன குழந்தை ஓரளவுக்கு இவ்வளோ பெரிய குழந்தை விட்டுட்டு போயிடுமா? ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் அம்மா கிட்ட கோச்சிக்கிறேன், அங்கிள் உங்க போயிடுச்சு நான் கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா? குழந்தை போயிடுமாம்மா? அந்த மாதிரி அது என்ன பண்ணும்? அது வாங்குறவர்களும் விடுமா? அங்கிள் 10 வாட்டி நச்சரிச்சு என்ன பண்ணிடும்? அப்படி எப்படியாவது வாங்கிடுவோம், வாங்காதா? அந்த ஆவல் நமக்கே இருக்க மாட்டேங்குது. அந்த ஆசையை அது குறைச்சிக்குது. அந்த பாப்பா எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணா, தேன் முட்டையாவது வாங்கி கொடுங்க அங்கிள், வெளியில போய் வாங்கி கொடுங்க, அப்படியே குறைச்சிக்குது. அது குறைச்சிக்குதாங்க அந்த மாதிரி ஏதாவது
வாங்கினா அந்த ஐஸ்கிரீம் தான் எனக்கு வேணும், வாங்கினா அவங்க கையிலேருந்து எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் தான் எனக்கு, அது வாங்குறவங்களும் நான் விட மாட்டேன். எனக்கு வேற எந்த இது பர்பி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்? அந்த ஐஸ்கிரீமும் 5 ஸ்டார் சாக்லேட். அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற நாலேஜ் நமக்கு அநேக வேலைகளில் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடுறோம். இந்த அம்மா சூழ்நிலைகளை பார்த்துலாம் பயப்படல. புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? விருப்பங்கள் உங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. பெரிதான வாஞ்சியை கர்த்தர் பார்த்து அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவித்து அவனை உயர்ந்த சங்கீதம் 91:14 வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய என்னென்ன தேவைகள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விருப்பங்களை குறைச்சிக்காதீங்க, விருப்பங்களை டெவலப் வச்சுக்கிட்டே இருங்க. இப்போ 2 வருஷம் நடக்கலாம், 2 வருஷம் விருப்பங்கள் அதிகமாக தான் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு, இன்னும் எனக்கு கர்த்தர் ஏதோ பெருசாக பண்ண போறாருப்போம், அந்த மாதிரி தான் மைண்டுக்கு போகணும். ஆமென். பிசாசு அந்த விருப்பங்களை குறைக்க பார்ப்பான், தயவு செய்து குறைச்சிக்காதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த ஆசீர்வாதத்தை சொந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பெரிதான விருப்பம் வேண்டும். இந்த அம்மா கிட்ட அது அதிகமாகவே இருந்துச்சு. எங்கேயோ காது வழியா கேட்டு இங்க வந்து அந்த விடுதலை வாங்கறதுக்கு வந்துட்டாங்க. இப்ப அடுத்து இந்த அம்மா கிட்ட நம்ம பார்க்க போறது மத்தேயு 15 எடுத்துங்க. இப்ப நீ வாக்குத்தத்தத்தை ஃபுல்லா வாசிக்க சொன்ன தெரியுமா? இப்ப ஃபுல்லா வாசிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏன் விசுவாசம் முதல்ல சொல்லணும்னா, விசுவாசம் தான் ஆண்டவர் பெருசா பாரு. அந்த விசுவாசத்துக்குள்ள 2 காரியம் இருக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பெரிதான விருப்பம் தான் அந்த விசுவாசம் வெளியே வரும். ஒரு பிரியாணி நல்லா சூப்பரா நல்லா இருக்குன்னா உள்ளுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அது வெளியில தெரியறது கிடையாது. இந்த விசுவாசம் பெருசா அழகா வெளியில தெரியுதுன்னா உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவுக்கு இருந்தது விருப்பம், பெரிய விருப்பம். அது ஒரு இன்கிரீடியன்ட், ஒரு ஏதோ ஒரு மசாலா மாதிரி. இன்னொரு காரியம் இருக்கு, நான் அடுத்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு அடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் பெரிதான விருப்பம் சொன்னேன். அதனுடைய வெளிப்பாடா என்ன வெளிப்படுது? பெரிதான ஆண்டவரே சொல்லிட்டார். நான் சொல்றேன், என்ன சொன்னாரு? ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படி சொல்லிட்டு தான் வந்து என்ன சொல்றாரு? நீ விரும்புகிறபடி உனக்கு. அப்ப முதல்ல நமக்கு விருப்பம் இருந்து அந்த பெரிதான விசுவாசம் வெளிப்பட்டிருக்கு. இன்னொரு காரியம் கூட நான் அதை பார்க்கறேன், அது எப்படி வெளிப்படுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தை பத்தி சொன்னா நீங்களே எனக்கு பாடம் எடுப்பீங்க. விசுவாசம் அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா தான் ஒரு தேவனிடத்துல நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே அதனுடைய பலனை எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என்னங்க போட்டிருக்கு? விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல எதையுமே பிரியமாவே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிரியமா இருந்தா தான் உங்களுக்கு நீ விரும்புறபடி ஆகணும்னு சொல்ல முடியும். நீ விசுவாசமே இல்லாம குறைவான விசுவாசமாவது உண்மையா இருந்தா போதும். அது கடுகளவு இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணுவாரு? பெருசா பண்ணுவாரு. அந்த கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாம நான் வந்து அப்படியே இருந்தோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக கர்த்தரிடத்துல இருந்து நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு மாத்திரம் இல்ல, இன்னொரு திட்டையும் வாங்குறோம் நம்ம அந்த வேதத்துல. என்ன திட்டம் அது? பிரியமா தேவனுக்கு இருக்க மாட்டோம். பாருங்க, அவரே என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. கரெக்டா இல்லையா? ஆனா அவரை விசுவாசிக்காதவங்கள, அவர் கூடவே இருந்து அவரை விசுவாசிக்காதவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? திட்டாரு. நான் அவங்களை விட்டு போயிடுவேன்றாரு. அப்ப அவருக்கு எப்படி விசுவாசத்தை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம விசுவாசம் கொஞ்சம், நம்ம விசுவாசமே இல்லாம இவ்வளவு பார்த்து இந்த சீடர்களை போல நம்ம இருந்தோம்னா கர்த்தர் கோபப்படுவாரா கோபப்பட மாட்டாரா? இப்ப பாருங்க, அந்த வசனம் உங்களுக்கு காட்டுற மாதிரி லூக்கா 9:41 எடுங்க. உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்பதான் உங்க விருப்பங்கள் நிறைவேறும். மகன் பத்தியா? அப்ப என்ன சொல்ற? எது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன், நான் உங்களோட எது வரையும் இருப்பேன். அவர் போயிடுற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்? அவ்வளவு தூரம் பார்த்து மறுபடியும் அதே அளவுக்கு விசுவாசமே இல்லாம போகும்போது ஆண்டவர் வந்து விசுவாசம் குறைவா கூட பார்க்கல. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆரம்பிக்கும் திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு ஆண்டவர்? இல்ல எப்படி திட்டுறாரு? அப்ப அவங்க பார்த்து அந்த விசுவாசத்தை குறைச்சு கொள்ளும் போது நம்ம வந்து ஆலயத்துக்கு போறோம், என்னத்த இது ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, இத்தனை வருஷம் வரேன், ஒன்னும் ஆண்டவர் ஒன்னும் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த அந்த தண்ணீர் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது கலக்கப்படுறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி கலக்கப்படணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெரிதான வாஞ்சியை கலக்கப்படும் போது அது கலக்கப்படுகிறது, உங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவதூதன் வந்து இறங்குறதுல இந்த வார்த்தைகள்லாம் கேட்கறீங்களே, கேட்டு நான் ஒவ்வொருத்தரையும் பெரிதான வாஞ்சியை கொடுக்கும்போது நான் ஒரு தடவை குளத்தை என்ன பண்றேன்? கலக்கிறேன். ரெண்டாவது பெரிதான விசுவாசம் நான் கொள்ளும்போது குளத்தை என்ன பண்றேன்?
அப்ப தெய்வம் அங்க அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிதான விசுவாசம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியம். தயவு செய்து எபிரேயர் 11:6 மறக்கவே மறக்காதீங்க. அந்த என்ன சொன்னது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, நீங்க தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நோட் பண்ணீங்க என்னதுங்க? நீங்க கேட்கிற காரியங்கள் என்னென்ன தேவைகள், விடுதலை, குடும்ப பிரச்சனை, எதுக்காக நீங்க போனாலும் பலன் அளிக்கிறார்னு நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது. இதை நீங்க தயவுசெய்து நோட் பண்ணீங்க. பாருங்க, நீங்க 40 வருஷ விசுவாசி, எத்தனை வருஷ விசுவாசியா இருந்தாலும் அதுக்குடைய பலன், அதனுடைய வாட் இஸ் அவுட்புட், அது என்ன வெளியில இருக்குன்றது தான் தெரியுது தான் முக்கியம். புரியுதா? இப்போ 40 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே 40 வருஷம் பியூனாவே வச்சிருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? 40 வருஷம் பியூனாவே இருக்கு, அதே 2000 அப்படியே வச்சிருந்தா இருப்பீங்களாங்க? என்ன கொடுப்பாங்க? நேரத்துக்கு அவன் எந்த லெவல்ல இருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளோ தூரம் சம்பளம், போனஸ், கிம்பளம் எவ்வளோ, நிறைய பேர் வருமா வராதா? கிம்பளத்தை கொடுங்க, அதுதான் பணம், இது சம்பளம் எல்லாமே வருமா வராதா? போனஸ் எக்ஸ்ட்ரா நிறைய வரும். அப்போ உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து விட்டது என்றால், முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா, அதுதான் இயேசு திட்டுறாரு. இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து உங்க விசுவாசம் வளர்ந்து இருக்கணுமே, ஏன் இப்படி இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாத மாறுபாடுல ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நீங்களே பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள செய்ய வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்படிதான் ஆசைப்படுறாரு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்ம எத்தனை பேர் இதை வாங்கிக்கொள்ள ஆசைப்படுறீங்க? சில வேலைகள்ல சீடர்களை சொல்றாரு, நீங்களே கொடுக்க வேண்டியதானே. அப்போ அவங்க ஏன் தானே விசுவாசம் பார்க்குறாரு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி வாட்ச் பண்ணுவார் விசுவாசத்தை. இயேசு மட்டும் நம்ம கூட இருந்தாருன்னா உங்க விசுவாசத்தை அவர் பார்ப்பாரு. அது பெருகி இருக்குதான் கண்டிப்பா பார்ப்பாரு. நீ வந்து வசதியுடையவனா, ஏழையா, அல்லது எதையுமே பார்க்க மாட்டார். உடல் ஊனமா, எதுவுமே பார்க்க மாட்டார். எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் நேசிக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அந்த மனிதர் இடத்தில் இருக்கும் விசுவாசம் தான் அவர்களை ஒளிவு பெற செய்கிறது, மிளிர செய்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட ஒரு எளிமையான மனிதரையும் உலக அளவில் பெரிதாக காட்டக்கூடியது அந்த விசுவாசம் மாத்திரமே. அதை நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க வெளியில தெரியவே மாட்டாங்க. 38 வருஷம் ஒரு மனிதன் வந்து பாடுபடுறான், அவர் உலக அளவில் தெரியப்பட்டிருக்கான். இன்னைக்கு எல்லாரும் வாசிக்கணும்னா அவரை வெளியில தெரிய வைக்கிறது யாரு? கர்த்தர். அந்த விசுவாசம், பெரிதான விசுவாசம். இந்த லேடிலாம் வந்து வெளியில தெரிய வைக்கிறதுனா பெரிதான விசுவாசம். அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால இந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 15:20 என்ன சொல்றாரு? ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது பெரிது. அதனாலதான் வந்து உனக்கு நீ விரும்புகிறபடி உனக்கு அப்படியே பாருங்க, டைரக்டாவே ஆண்டவர் வந்து இது கொடுத்துறாரு, பதில கொடுத்துறாரு. அதுதான் அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் இந்த மாசத்துல நம்ம பெற்றுக்கணும். அந்த மாதிரி நான் பெற போறேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெற்றா ஆண்டவர்கிட்ட சூப்பரா பெறணுங்க. நீ விரும்புகிறபடி ஆக்கடுவது, அதுதான் சரியான வார்த்தை. கரெக்டா இல்லையாங்க? பாருங்க, மத்தேயு 15:22 வாசிங்க. கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். அந்த தொனியை நீங்க கவனிச்சீங்களா? அந்த தொனி கவனிச்சீங்களா? நான் அந்த தொனியை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த அம்மா வந்து யாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய அந்த யூத குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லாம கானானிய ஸ்ரீயா இருக்கிற இந்த லேடி, தெய்வம் வேணும்னே அங்க என்ன பண்றாருன்னா, அவங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பக்கத்துலாம் இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை, அவங்க என்ன பெரிதான விசுவாசத்தை காட்டுவதற்காக சில போக்கு காட்டுகிறார். என்னதுங்க? இந்த அம்மாவுடைய விசுவாசத்தையும் பெரிதான வாஞ்சியும் மற்றவங்க முன்னாடி காட்டி அவங்கள வந்து வெட்கப்படுத்தி அவங்க விசுவாசத்துல பெருக செய்யறது தான் அவங்களுடைய இலக்கு. அதனால தான் வந்து நீ கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் ஒரு கடினமா நடக்கிற மாதிரி இருக்கு? அப்படி இல்லை. இந்த அம்மாவுடைய விசுவாசத்தையும் உள்ளுக்குள்ள மற்ற காரியங்களும் தாழ்மை இதெல்லாம் வெளியில கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி காட்டுறாரு. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்களே, இத தாவீதின் குமாரனே, நல்லா கவனிங்க. இதை வந்து யார் சொல்லணும்? அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜீசஸ, இந்த அம்மா கானானிய ஸ்திரீ எங்கேயோ கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இங்க வந்து நல்லா அப்டேட் ஆயிட்டு வராங்க. தாவீதின் குமாரனே, உங்களால தான் எனக்கு விடுதலை, உங்களால தான் எனக்கு வாழ்க்கையில் இறங்க முடியும்னு நம்பிட்டு வராங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்க எப்படி அவருடைய சொந்த நேசித்து அவருடைய ஜனங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கேட்கறாங்க, மத்தேயு 12:9 எடுத்து வாசிங்க. மத்தேயு 12:9. அவருடைய சொந்த ஜனங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. 12:22 வாசியாமா? தொடர்ந்து வாசிப்பாங்க.
குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து இல்ல சார், அதுல 23 வாசிமா. சாரி 23. 23. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று. இது யாருங்க சொன்னா? நோட் பண்ணுங்க. யார் சொன்னா? எழுதி விட வச்சது யார் சொன்னா? இஸ்ரேல் ஜனங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்க? கானானிய ஸ்திரீ. நான் எதுக்கு ஒப்பிட்டு பாருங்க, கம்பேர். தன் சொந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று விசுவாசமே இல்லாம பேசுறாங்க. ஆனா யார் சொல்லணும்? தாவீதின் குமாரன் சொல்லி போற்றி துதித்து யார் உயர்த்தணும்? முதல்ல இன்னைக்கு நம்ம ஒப்பிட்டு பாருங்க. நம்மள உலக ஜனங்களுடைய பக்தியோட நம்மளுடைய பக்தியை ஒப்பிட்டு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு கடவுளுக்காக தங்களை அறியாத கடவுளுக்கு என்ன பண்றாங்க? விக்கிரகங்களை வணங்கி அவ்வளவு தூரம் தங்களை வந்து என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுத்து டெடிகேட் பண்றாங்க. ஏதாவது நீ வாழ்க்கையில நல்லது நடக்குமா, பலன் கிடைக்குமா அவங்க யாருக்குமே தெரியல. ஆனா அவங்க அவ்வளவு தூரம் இதுவா இருக்கிறாங்க. இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க எப்படி அப்டேட் பண்ணிட்டு வர பாருங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி கொஞ்சம் தன்னுடைய தேவைகளுடைய இதனால இயேசு கிறிஸ்துவை பத்தி கொஞ்சம் சொன்னா கூட உடனே உள்வாங்கிட்டு ஓடி வந்துருக்கு ரெடியா இருக்காங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நாம எந்த அளவுக்கு அப்டேட்ல இருக்கோம்? 2 வித்தியாச ஆண்டவர் காட்ட பாருங்க. இந்த அம்மா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்க கண்ணு கூட அற்புதத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரன். இன்னைக்கு இப்படிதான் நம்ம உட்கார்ந்துட்டு சந்தேகப்பட்டு இயேசுநாதர் என் வாழ்க்கையில செய்வாரா, இவரு தானா, அது என் வாழ்க்கையில் இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா கண்டிப்பாக நடக்காது. பதில், என் வாழ்க்கையில தாவீதின் குமாரன் அவர் கண்டிப்பா என் வாழ்க்கையை இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த கானானிய ஸ்திரீ போல விசுவாசிச்சு வரணும். அவங்க பாருங்களேன், இவங்க தான் எப்படி இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துற பரிசேயர் எப்படி இருக்காங்க பாருங்களேன். அதே இதுல உங்களுக்கு காட்டுற பாருங்க. அவங்க அதுக்கு மேல இருக்காங்க. அவங்கள பாருங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்காங்க பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுங்க. பரிசேயர்ல 38-39 வாசிமா. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று. இது அதுக்கு மேல என்னது? வாசிமா அடுத்து. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். நான் மறுபடியும் வாசிமா. ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் விசுவாச குறைச்சல கண்டிப்பாக கண்டிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நீ பார்த்து அவர் பக்கத்துல வந்து நம்பலனா கர்த்தர் அதை பெரிய இஷ்யூவாக பார்க்கிறார். இந்த அம்மாவை எப்படி பெரிய ஒரு விசுவாசமா பார்க்கிறாரோ அதே போல உன்னுடைய அவிவிசுவாசம் பெரிதுன்னு நம்மளை பார்த்து சொல்வார். அவிவிசுவாசம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த அம்மாவை எப்படி பாராட்டின கர்த்தர், உன் விசுவாசம் அதே மாதிரிதான் திட்டுவார். உன் அவிவிசுவாசம் பெரிது, நீ நினைக்கிற காரியம் உனக்கு நடக்காது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். நம்ம அவிவிசுவாசம் இவ்வளவு தூரம் பார்த்து அவிவிசுவாசம் நமக்குள்ள இன்னமும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது. உலக ஜனங்களோட பக்தியை நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு இந்த பரிசேயரே பாருங்க, அவங்கள வந்து நல்வழியில நடத்த வேண்டிய வேதத்துல அவங்க அப்டேட்டா இருந்திருந்தாங்கன்னா பாரம்பரியங்கள்ல அவங்க ஈடுபட்டு மாட்டாங்க. பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்துல அப்டேட்டா இல்லாததுனால யாரு தாவீதின் குமாரனே அவங்களால இனம் காண முடியல. கண் எதிர்க்கிற தாவீதின் குமாரன் என்ன பண்றாரு? கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, அவங்களால இனம் காண முடியல. ஆனா அந்த அம்மா எங்கேயோ கேள்விப்பட்டு கானானிய ஸ்திரீங்க வந்து விடுதலை வாங்கிட்டு போறாங்க. அப்ப 2வது பெருசா அவங்க கிட்ட என்ன இருந்துச்சுங்க? பெரிதானது விசுவாசம். நல்லா கவனிங்க. அந்த விசுவாசம் இருந்தாதான் நீங்களும் நானும் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்டா? அப்ப உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும். இந்த அம்மாவை நான் பாக்குறப்போ ஒரு காரியத்தை தான் பார்த்தேன். எனக்கு அப்படியே ஒரு மனசு டச் ஆச்சு. நல்லா கவனிங்க. மற்றவங்களாம் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவங்க சொந்த ஜனங்க. பரிசேயர் வந்து அடையாளத்தை கேட்கறாங்க. கரெக்டா இல்லையா? ஜீசஸ் எவ்வளவு மனசு நொந்து போயிருக்கும். அவர் திட்டுறாரு. யாரையுமே திட்டுறது கூட ஒரு ரொம்ப ரொம்ப அன்புள்ள தெய்வம். அவர் எப்படி திட்டுறாரு? பொல்லாத விபச்சார சந்ததியர்னு சொல்லி திட்டுறாரு. அப்ப அவர் கோவப்பட்டு அவர் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா இந்த அம்மா கிட்ட அவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? இந்த அம்மா முதல்ல இயேசு எப்படி தெரியுமா பார்த்து வந்தாங்க? பெரிதான விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒரு தாய் பசு வந்து தன்னுடைய கன்றுக்காக வாயேன்னு பேச, அது எதுவுமே தெரியாது. அது வந்து என்ன பண்ணுது? இன்னொரு தாய் உள்ளம் கொண்டவர்கிட்ட வந்து நிக்குது. அப்படிதான் நான் பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க? எப்படி என் கன்று இங்க வந்து என்ன பண்ணுது? ஒரு பிசாசுனால பிடிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தேவை அடையாளம்லாம் தேவையில்லை, எனக்கு நீங்க தான் கதி. நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? எனக்கு அடையாளமும் தேவையில்லை, நீங்க தாவீதுக்குமா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேள்விப்பட்டதை நான் அப்படியே நம்புறேன். என் இயேசு கிட்ட தான் எனக்கு விடுதலை, வேற யாருக்கிட்டையும் எனக்கு விடுதலை இல்லை. உங்க பாதத்தை நான் கெட்டியமா பிடிச்சுப்பேன். உங்களை தவிர எனக்கு வேறு எந்த கதியும் இல்லை. ஒரு தாய் பசு வந்து தன்னுடைய கன்றுக்காக வந்து நிக்குது. அந்த கன்று அங்க எங்கேயோ இருக்கு. ஐயோ அதுக்கு குணமடையணுமே சொல்லி இன்னொரு தாயிலும் கொண்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து நிக்குது. அந்த தெய்வம் கைவிடுவாரா? கைவிட மாட்டாரா? கைவிடவே
இந்த தாய்க்கே அதனுடைய பிள்ளை மேல அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அந்த தாய் இல்லம் கொண்டவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். அதுதான் அவர் பார்த்தார். அதனால தான் அவர் ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அந்த பார்த்து அப்படியே வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு. என்னது இந்த பசங்க எல்லாம் கவனிக்காம வந்தான்னு வச்சுக்கலாம், எங்கேயோ கவனம் செதறி போயிடும். என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல, அந்த கொட்டுல நீங்க வாங்கிருக்கீங்களா? ஸ்கூல்ல எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க? இந்த விசுவாசத்தை விட்டு எங்கேயோ வழி விலகி போய் இந்த இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க முன்னாடி இந்த அற்புதத்தை உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லும் போது நறுக்குன்னு ஒரு கொட்டு வாங்கின மாதிரி அவங்களுக்கு காணப்படுச்சுன்னா அது இந்த பொம்பளை உழுதுன்னு விசுவாசிக்கிறாங்க. அதை அங்க காட்டுறதுக்கு தான் தெய்வம் அங்க அற்புதம் பண்றாரு, கொஞ்சம் போக்கு காட்டுறாரு, கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்களா, அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? சூப்பராகவே நடந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி பெற்றுக்கொள்ளுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெண்டாவது அப்போ உங்க நீங்க எதை நம்ம காட்டணும்? நாங்க 3 கீஸ்ல நான் வந்து 2 கீஸ் சொல்லிட்டேன். ஒண்ணு என்ன, பெரிதான வாஞ்சையை நீங்க என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்க வந்து உங்க இன்னுமாக பெருக்கி கொண்டே போகும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் இடத்துல நீங்க வந்து இந்த பெரிய அதிசயமான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 13:55 வாசிங்க. அடுத்து பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பொல்லாத அந்த விசுவாசமும் எப்படி இருக்காங்க, ஒரு விசுவாசமே இல்லாத ஒரு மாறுபாடான சந்ததியா இருக்கிறாங்க. யாரு அவங்க? வந்து தாவீதின் குமாரனா பார்க்கல, எப்படி பாக்குறாங்க? தச்சனுடைய குமாரனா. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுதுன்ற அந்த ஆசீர்வாதம் நிறைவேறணும்னா ரெண்டாவது பெருசா இருக்க வேண்டியது என்னது, பெரிதளவு விசுவாசம். இந்த பக்கத்திலேயே அவங்க குடும்பத்துல தான் தெருவில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படி இயேசு பாக்குறாங்க? இவன் தச்சனுடைய, அவங்க தானங்க அதிகமா விசுவாசிக்கணும். அதுதான் கொடுமையே. 58 என்ன போடப்பட்டிருக்கு, அந்த அவிவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக. அப்ப வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறதுக்கு தள்ளி போகுதுன்னா காரணம் என்ன நம்ம யோசிக்கணும். இந்த கீஸ் சாவியை தொலைச்சிட்டோமா, ஃபர்ஸ்ட் சாவி வாஞ்சை இருக்கு, ஓகே வாஞ்சை வந்துச்சு. ரெண்டாவது கீ என்னது, பெரிதான விசுவாசம். அந்த இது இருந்தா தான் கடவுளை வந்து நீங்க கவர முடியும். அது இல்லாத பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துல அற்புதம் நடக்காது போல நம்ம வாழ்க்கையில நடக்காது. இன்னைக்கு நம்ம திருத்திக் கொள்வோம். பந்திக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், திருத்தி கொண்டு நம்ம பரிசுத்த பந்தியில பிரவேசிப்போம். ஆண்டவரே என்னுடைய விசுவாசம், நீ இப்படி கூட ஜெபிக்கலாம், எனக்கு விசுவாசம் கம்மியா இருக்குது ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டு ஜெபிச்சீங்க. ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யப்பான்னு சொன்னீங்கன்னா வர்த்திக்க செய்வாரா செய்ய மாட்டாரா? எனக்கு குறைவா இருக்குப்பா, நான் உங்களை பார்க்கல, நான் கண்டுதான் விசுவாசிப்பேன், அந்த மாதிரி தயவுசெய்து நம்பாதீங்க. காணாம அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? தயவு செய்து பயப்படாது. இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு, நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. எதுக்கும் பயப்படாதீங்க. 11 என்ன போட்டிருக்கு, விசுவாசம் என்பது நம்பப்படாத சரக்கு. பாத்தீங்களா, அது தயவுசெய்து எபிரேயர் 11 கூட நோட் பண்ணீங்க. அப்ப ரெண்டாவது எது பெருசா இருக்கணும், உங்க பெரிதான விசுவாசம். முதல்ல ஆட பதித்துக் கொள்வோமா? மூணாவது நம்ம பார்க்க போறோம். முதல் பெரிதான விசுவாசத்துக்குள்ள 2 பெரிய காரியம் இருக்கு. அதுல ஒண்ணு பெரிதான வாஞ்சை, ரெண்டாவது பெரிதான, இது எடுத்து பிரிக்க முடியாது, அதனால நோட் பண்ணீங்க. பெரிய அளவுல பெரிதான பொறுமை தாழ்மை. என்னது, பெரிதான பொறுமை மற்றும் தாழ்மை, இது ரெண்டுமே ஒட்டியே தான் இருக்கு, இதை பிரிக்க முடியாது. அதனால இந்த அம்மா கிட்ட அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஸ்ரீயை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. அந்த எப்படி இந்த அம்மா கிட்ட பொறுமையும் தாழ்மையும் வெளிப்படுது. ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. இவர் தான் எனக்கு தாவீதின் குமாரனே, அவர் தான் என்ன விடுதலையாக்க முடியும்னு சொல்லி வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குது, வந்த உடனே அப்படியாமா வாமா சாங்ஷன் அப்படியே சொல்லி ஆர்டர் பண்றாரு. உடனே சாங்ஷன், இந்தாமா சைன் போட்டு அப்படியே கொடுத்தாரு, உனக்கு விடுதலை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படியே சொன்னாரு. என்ன பண்ணுது, அந்த ஜனங்களுக்கு உணர்த்ததுக்காக என்ன பண்றாரு பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர், என்னப்பா அது, இவ்வளவு தூரம் ஒரு தாய் கன்று வந்து நிற்கிறது, வந்து தன்னுடைய கன்றுக்காக வந்து ஏங்கி கொண்டு வந்து நிற்கிறது. ஆனாலும் இங்க சில அடங்காத ஒரு மாடுகள் போல இங்க வெளியில பக்கத்துல இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்க, நிற்க, அவங்களை உணர்த்தத்துக்கு தான் கடவுள் என்ன பண்றாரு, இது புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போக்கு காட்டுகிறார். அதில் இந்த அம்மாவுடைய ரெண்டாவது எடுத்துட்டு வரக்கூடிய காரியம் என்னன்னா, மூணாவது எடுத்துட்டு வரக்கூடிய காரியம் பொறுமையையும் தாழ்மையும் வெளியிலே கொண்டு வருகிறார். ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை காமிச்சிட்டாரு, ரெண்டாவது பெரிதான வாஞ்சியை காமிச்சிட்டாரு, ரெண்டாவது பெரிதான விசுவாசம், மூணாவது பொறுமையையும் தாழ்மையையும் என்ன பண்றாரு, வெளியில கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு பாருங்க. அவர் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் அவங்க கிட்ட பேசல. உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறாளே, அவங்க பாருங்க அதுக்கு மேல என்ன சொல்றது, இவளை இவ்வளவு நேரம் வந்திருக்கிறாங்களே,
பாருங்க, அவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இவ்வளவு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் குணமாக்கி அனுப்பிச்சுன்னு சொல்றதுக்கு என்ன ஆகுது? ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்நிய ஸ்திரீ இல்ல. அதனால என்ன பண்றாங்க, இவங்களுக்கும் உணர்த்துக்கு தான் கடவுள் பண்றாரு, ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கிறாரு. அப்ப அவங்களுடைய அந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படி வெளிப்படுத்து பாருங்க. இதை இன்னும் கூட கொடுமையா இந்த இடத்துல பொறுமையை வெளிப்படுத்திருக்காங்க. யார் அந்த அம்மா? என்ன பண்ணாங்க? பொறுமை. நான் இப்படிலாம் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான், இனிமேல் வேலை கேட்காது, நான் வேற எங்கேயா ட்ரை பண்ணி போறேன் அப்படின்னு போனாங்களா? என்ன பண்ணாங்க? அவங்களுடைய ஒரே தேவைதான், எனக்கு தேவை என்னுடைய இந்த பிள்ளை, என்னுடைய பொண்ணு இப்படி, அவங்க மைண்டு ஃபுல்லா அந்த இலக்கு தான். கண்டிப்பா நீங்க குணமாங்க, என்னை திட்டினா கூட பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை விட்டு என்ன பண்ண போறேன், உங்களை விட்டு நானு போக மாட்டேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த எனக்கு இவ்வளவு நாள் நான் எவ்வளவு பல தேவைகளுக்காக வந்திருக்கிறேன்ப்பா, நிறைவேறதுக்கு ரொம்ப இதுவாகுது, நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவ்வளவுதான், ஒன்றும் நடக்காது போலகுது, சரி நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படி சொல்றீங்களா? இல்ல உங்களை விட்டு நான் போவே மாட்டாண்டவரே, உங்க பாதத்தை நான் விட மாட்டாண்டவரே நீங்க காத்துட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க நடத்தினாலும் சரி நடக்கினாலும் உங்க பாதத்தை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீங்க நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் வந்து சூப்பரா உங்க விசுவாசம் மத்தவங்க முன்னாடி காட்டுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை செய்வாருங்க. ஆமென். அதனால பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அந்த அம்மா என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க அந்த இடத்துல, அடுத்து கூட ஆண்டவர் ஒரு பரிசோதனையை வைக்கிறார். அதற்கு அவர் 24 வசனம் வாசி. அவளை என்னங்க இது, என்னங்க இது, இந்த இடத்துல என்ன வெளிப்படுது? பொறுமையும் தாழ்மையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல பொறுமையோடு கூட இன்னொன்று என்ன வெளிப்படுது? இந்த இடத்துல முதல்ல என் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் பொறுமையை ரொம்ப இவன் சொல்லுவாங்க, கரெக்டா இல்லை? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பொறுமையை இவன் இழந்துட்டான்ப்பா, அவன் எப்படி இருந்தப்பா, ஏன் எப்படி பொறுமையா அந்த ஆளை, எப்படி பொறுமையா அந்த அளவுக்கு அவனுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அவனை இது மாதிரி மாத்திச்சுப்பா அப்படின்னு இந்த அம்மா பார்த்து யாராவது சொல்ல முடியுதா? பொறுமையோடு இருந்தாங்க, திடீர்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? என்ன பண்றாங்க அந்த அம்மாங்க? பொறுமையோடு கூட இருந்து தன்னுடைய தாழ்மையை அங்க வெளிப்படுத்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால அது ரெண்டுத்தையுமே பிரிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். புரியுதா? வேற எங்க போனாலும் எனக்கு விடுதலை கிடையாது. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் கிட்ட தான் எனக்கு விடுதலை. விருந்தும் மருந்தும் நான் சொந்தக்காரங்கிட்ட தேடி போவேன். அவன் முதல் நாள்ல என்ன வந்து 32 பல்லும் தெரிகிற அளவு சிரிச்சு வரவேற்பான். கரெக்டா இல்லையா? எத்தனை பல்லு? 32 பல்லும் சிரிக்கிற அளவுக்கு சிரிச்சு நம்மள வரவேற்பான் அவன். 3வது நாள் முடிஞ்சு 4வது நாள்ல பல்லு வலி வந்த மாதிரி அவன் எப்படி ஆயிடுவான், கையை வச்சுக்கிட்டு சோகமா ஒவ்வொன்னா மாறும். கரெக்டா இல்லையா? உங்க முகமே அப்படிப்பட்டவனை நம்பி போய் நடக்கணும்னு போனவங்க உங்க முகம் எப்படி அப்படியே இருக்கு, முகமும் மாறி போயிடும். கரெக்டா இல்லையா? அது தேவையா? டாக்டர்கிட்ட போனவொடனே டாக்டர்கிட்ட போவாங்க சில பேர். கர்த்தரை கூட முதல்ல தேடாம எங்க போவாங்க? டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்லாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஜெபிக்காம கொள்ளாம நம்ம யாரை முதல்ல நம்பினா தப்பு. ஃபர்ஸ்ட் ஜெபிச்சுட்டு ஜெபிக்கணும். கரெக்டா இல்லையா? யாரை நம்பணும் முதல்ல? நமக்கு மருத்துவர் யாரு? டாக்டர் போகணும் தான், வேணும்னு சொல்ல. ஆண்டர் ஓகே போகணுன்ற சூழ்நிலை இருந்துச்சா கண்டிப்பா போகணும். ஆனா டாக்டர் கடைசி அந்த டாக்டர் வச்சு சொல்றேன் பாருங்க, டாக்டர் பண்ற வேலைலாம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல நீ டாக்டர் நம்பி சில பேர் சின்ன விஷயம் டாக்டர்கிட்ட போயிடறாங்க தெரியுமா? போயிட்டு கடைசியில சில வேலைகள்லாம் முடியாதப்போ கண்ணாடி அப்படி கேட்டு ஒரு டாக்டர் பாத்தீங்களா என்ன சொல்லுவாரு? கடைசியில என்ன சொல்லுவாரு? நோ சான்ஸ், வாடித்தது எல்லாமே கடவுள கை காட்டும். அப்ப அதுக்கு முன்னாடியே நீ யாரை தேடணும்? முன்னாடியே தேடாம கடைசியில டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டு அப்படி எடுத்து சொல்ற அளவு வைக்கணுமா? அப்ப யாரை தேடணும்? முதல்ல கர்த்தரை தேடினா டாக்டர் கண்களே தயவு கிடைக்கும். நீ போனாலே முதல் மருந்தே உனக்கு குணமாயிடும். கரங்க தட்டி தேடினாமே படுத்துறாம அலையிலையோ நீங்க எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையுமே டாக்டரே நம்பி போயிருந்தா கடைசியில என்ன ஆகும்? டாக்டர் அப்படின்னு எடுக்கிற அளவுக்கு ஆயிடும். இந்த கண்ணாடி தேவையாது. அவர் கண்ணாடி எடுக்காம சந்தோஷமா அவர் நம்மளை சொல்ல வைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வந்து முதல்ல எனக்கு வேற யாருமே கிடையாது, போக்கிடும். தீரு சீதோன் பட்டணங்கள்ல எனக்கு வேற இயேசுநாதரை பத்தி தான் நான் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட தான் எனக்கு இங்க வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இயேசுநாதர் என்னை கண்டிப்பா குணமாக்குவார். அவன் என் பிள்ளைய கண்டிப்பா குணமாக்க அவரால் தான் முடியும்னு சொல்லி வந்தாங்க. பாருங்க அந்த அம்மாவுடைய தாழ்மையை குறித்து போட மத்திய 22-23 நீங்க என்னம்மா வாசிங்க? அது ஓகே, அது வாசிச்சிங்க. அவள் வந்து 25 வசனம் வாசிங்க.
பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து என்னங்க தாழ்மை, பொறுமை, தாழ்மை எப்படி வெளிப்படுத்துங்க? எப்படி இந்த அம்மா கிட்ட வெளிப்படுத்து பாருங்க. நம்மளாம் தான் சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் தேடி போறீங்க, இப்படிலாம் ஏதாவது பேசி ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து மதிக்கவே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? யோசிச்சு நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க நான் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு தெரிஞ்சு என்ன சிஸ்டர், வெளியில இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, கதவு உள்ள பேசுற சத்தம் கேக்குதுங்க, அவர் பேர் ஏதோ ஒரு ரமேஷோ தினேஷோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு உள்ள இருக்கிறார், உங்களை பேசிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு ரமேஷை கதவு தரடான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? திறக்கலன்னா நீ என்ன பண்ணுவீங்க? பேசுறது கேக்குது, திறக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஏதோ ஒரு வேலையில இருப்பான், சரி ஒரு 50 வாட்டி தட்டலாம், அப்படி தட்டிட்டு நின்று இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன ஓய் தாண்டி என்னடா அவ்வளோ கொடுப்பாயிச்சா, சரி வா வரதானே போற சொல்லிட்டு போக மாட்டோமா? ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கே இப்படி. அப்போ கடவுளுடைய சமூகத்துல நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அவிசுவாசப்பட்டுடக்கூடாது. இந்த அம்மா கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய அடுத்த விஷயம், சில வேலைகளை இன்சல்ட் வரும், கடவுளே பதில் அளிக்க மாட்டாரு. நீ இத்தனை நாள் கேட்ட கடவுள் பதில் அளிக்காத மாதிரி இருக்கும். நீ அங்க போய் அங்க நாடி போனா அங்க இருக்கிறவங்களும் ஊழியக்காரங்களும் உங்களுக்கு அகைன்ஸ்டா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது அகைன்ஸ்டா உங்களுக்கு பேசுறது? ஏன்னா உங்களுடைய விசுவாசமும் உங்களுக்கு தாழ்மையும் கடவுள் மோல்ட் ஆக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை வெளியில கொண்டு வந்து உங்களை சூப்பரா கொண்டு வர போறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அவங்க பேசினா கூட சரி, யார் பேசினா சரி, தான் கவனிச்சாங்களா? சீடர்கள் பேசுறதையும் காது வாங்கல, இயேசுநாதர் ஒரு வார்த்தையும் பேசல. அவர் பேசனாலும் பரவாயில்ல, நான் பேசுறேன் ஆண்டவரே என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க பாருங்க. நீங்க பேசலாம் இல்ல, நான் பேசுறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லலாம், நான் வந்து 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு போறேன், நான் ஜெபிச்சுட்டு போறேன், நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பேசலாம் என்ன பரவாயில்ல ஆண்டவரே, நான் பேசுவேன் ஆண்டவரே சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, என் பிரச்சனைக்கு நீங்க மௌனமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. நீங்க நிறைவேற்ற வரல உங்க பார்த்த விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. வேற சொந்தக்காரங்கிட்ட போய் நான் அவமானப்படுறதை விட, என் நண்பர்கிட்ட போய் நான் அவங்ககிட்ட முதுகு காட்டுறது, நான் பார்த்துட்டு வரதை விட என் இயேசு கிறிஸ்துவுடைய பாதப்படியில் இருப்பதே எனக்கு மேல் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டாங்க. நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த அம்மா கிட்ட இருக்கிற விசுவாசத்தை கேப்சர் பண்ணீங்க. அவமானப்பட்டாங்க, ஆனா அவமானத்தையும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? தாழ்மை வெளிப்படுது. நாயின் தரப்பா பிள்ளைங்க அப்பத்த பேர் இல்ல, ஐ எம் நாட் இன் த லிஸ்ட். மனிதர்களுடைய லிஸ்ட்லயே நானு ஐ எம் நாட் இன் த லிஸ்ட். அந்த இதுலயே நான் இல்லனாலும் பரவாயில்ல, நான் இயேசுநாதரை நான் பக்கத்துல தான் இருக்கிறாரு, நான் அவரை தான் நான் வணங்குவேன், அவர்கிட்ட தான் என்னுடைய விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. அதுதாங்க, என் பேரே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனாலும் உங்க இதுல பேர் இல்லையாப்பா, பரவாயில்லப்பா, நீங்க பேர் எழுதி இருக்கு, எனக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா அதை வெளிப்படுத்துவீங்க, நான் உங்க பார்த்து விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா நாய்கள்னு சொல்லும்போது எப்படி வேதனை இருக்கும். நாய்க்குட்டிகள் அந்த லிஸ்ட் அதான் போட்டிருக்கு அந்த வசனம். தயவுசெய்து சாதாரணமாலாம் வாசிக்கக்கூடாது அந்த வசனத்தெல்லாம். என்ன போட்டிருக்கு? பிள்ளைகளின் அப்பத்தை. அந்த அம்மா சொல்ற அந்த தாழ்மை, பொறுமையும் தாழ்மை எப்படி வெளிப்படுத்த பாருங்க. கோவப்பட்டு உடனே வெடிச்சிடாம, கோவமே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ஆண்டவர் தானே சொன்னார். என்ன போடப்பட்டிருக்கு? இன்னும் என்னது மேஜையில் இருக்கிற ஏங்க நாய்கள்லாம் சாதாரணமா இடம் போடாதீங்க. இந்த 2025ல நாய்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளாக சொல்லப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நன்றின்ற வார்த்தை ரொம்ப அதிகமா யார்கிட்ட இருக்கு? நாய்கள்கிட்ட அதிகமா காணப்படுதுங்க. கண்டிப்பா இருக்குதா இல்லையா? நிறைய மனிதர்கள் இந்த காலத்துல செய்த உதவிகளை மறந்துட்டு போற காலத்துல நாய்க்குட்டிகளோடவாது என்ன ஒப்புற அளவுக்கு நான் அந்த அம்மா எப்படி நினைச்சிருப்பாங்க யோசிப்பாங்க. நாய்க்குட்டிகளோட ஒப்புறாங்க. ஆனா அந்த அம்மா அதை வந்து எடுக்கல. எப்படி நம்ம பார்த்தாங்க? பாசிட்டிவா பார்த்தாங்க. நீங்க நாம அப்படிதான் பார்க்கணும். சில சூழ்நிலைகள் தேவன் வந்து ஏதோ ஒரு பெருசா உயர்த்த போறாரு, அதுக்குதான் இந்த மாதிரி போக்கு காட்டுறாரு. இந்த அம்மா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாய்க்குட்டிகள், தன்னை ஒரு நாய்க்குட்டிகளா அந்த லிஸ்ட்லயாவது நான் இருக்கிறேனே. இன்னைக்கு நாம அப்படி பாக்குறோமா? அந்த லிஸ்ட்ல என்ன போட்டிருக்கிறாரு, அது வரல நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஆண்டவரே, என்ன நீங்க கண்டிப்பாக விடுதலை ஆகுங்கப்பா. அப்ப என்ன சொன்ன? அடுத்து என்ன சொன்னாங்க அந்த அம்மா? அதற்கு அவள் அப்படி ஆண்டவரே நான் போயிட்டு வரேன் சொன்னாங்க. என்ன போட்டிருக்காங்க? மெய்தான் ஆண்டவரே. அவ்வளவுதாங்க, செய்தி முடிய போகுதுங்க. எவ்வளவு அழகா தன்னுடைய பொறுமையை தாழ்மையை வெளிப்படுத்துறாங்க. கர்த்தராகிய தெய்வம் என்ன பண்றாரு? ஸ்ரீயே, உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு அந்நேரமே அவள் மகள். இன்னைக்கு எழுதி வச்சுங்க. இந்த அம்மா கிட்ட மொத்தம் 3 பெரிய காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஒரு காரியத்தை ஆண்டவர் நேரடியா அப்ரிஷியேட் பண்றாரு, 2 காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா செயல்ல அதை கொண்டு வராரு அந்த அம்மா கிட்ட இருந்து. யாருக்காக? அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு உணர்த்தத்துக்காக. அந்த 2 காரியம் என்ன காரியம்? ஃபர்ஸ்ட் பெரிதான விருப்பம்,
ரெண்டாவது அது பெரிதான விசுவாசம், அதுதான் இது ரெண்டு இருந்ததுனால தான். அந்த ரெண்டாவது என்னது? பெரிதான பொறுமை தாழ்மை. இதெல்லாம் இருந்தாதான் அந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன விசுவாசமா? பெரிதான விசுவாசமா பார்க்கப்படும். அப்படிப்பட்டவங்க தான் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடனடியாக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற ஏதாவது இல்லாத கேட்டாராங்க கடவுள் நம்ம கிட்ட? பெரிதளவு காணிக்க கேட்டாரா? பெரிதளவு இதை செய்யி, எனக்கு முடி போட்டுட்டு அவ்வளவு தூரம் நடந்து வா, இங்கேருந்து அப்படியே சொன்னாரு. இங்கேருந்து வேளாங்கண்ணி இவ்வளவு நடந்து வாமா, அந்த மொட்டை போட்டு வா, அப்படியே ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாரு? அப்படியே ஏதாவது சொன்னார் ஆண்டவர்? எதுவுமே சொல்லல. உனக்குள்ள இருக்கிற பெரிதான வாஞ்சையை என்கிட்ட வெளிப்படுத்துறதுல ஒருபோதும் சோர்ந்து போய் விடாதே மகனே மகளே. அல்லேலூயா. ரெண்டாவது, உனக்குள்ள இருக்கிற பெரிதான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதில் ஒருபோதும் கிவ் அப் கொடுத்துடாத. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மூணாவது, உனக்குள்ள இருக்கிற பெரிதான பொறுமையும் தாழ்மையும் நீ தயவு செய்து கிவ் அப் கொடுத்துடாத. கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுமையும் தாழ்மையும் நிறைந்த வாழ்வு தான், ஆனால் மிகுந்த பலன்களை அடங்கிய வாழ்வு. அல்லேலூயா. அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்ம இந்த பரிசுத்த பந்திக்கு நேராக நம்ம தயார்படுவோம். எத்தனை பேர் இந்த மாத வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சுக்க ரெடியா இருக்கிறீங்க? சுதந்திரிச்சுப்போமா? இன்னைக்கு என்னென்ன பிள்ளைகளை குறித்து என்னென்ன தேவைகளோட வந்திருந்தாலும் கூட இந்த 3 காரியங்களை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.